Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு DIY ஸ்கின் கேர் தான் பண்ண போறோம். நம்ம பொங்கலுக்கு வந்து எல்லார் வீட்லயும் இந்த மஞ்சள் வாங்கியிருப்போம். இந்த மஞ்சளை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுக்கு தேவையானது மஞ்சக்கிழங்கு கொஞ்சம், அதுக்கப்புறம் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். ஒரு 3/4 கப்பு தேங்காய் எண்ணெய், 3/4 கப்பு ஆலிவ் ஆயில். இப்போ மஞ்சக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இருக்கும். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தோலை எடுத்துக்கோங்க. ஸோ மஞ்சளில் வந்து நம்மளுக்கு ஆன்டி பாக்டீரியல், அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ ஜென்ரலாகவே இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் இருந்துச்சு நம்ம ஸ்கின்ல அப்படின்னா அது ஈஸியாக எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஜென்ரலாகவே ஒரு நம்மளோட ஸ்கின்ல ஏதாவது அடிபட்டுச்சுன்னா மஞ்சள் வைப்போம். ஸோ அது வந்து அந்த கான்செப்ட் தான் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து ஏதாவது ஊன்ஸ் இல்லை கட்ஸ் ஏதாவது இருந்துச்சு, இல்லை மார்க்ஸை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா இந்த மஞ்சள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் நம்ம வந்து ஆயில்ன்றது போது நம்மளுக்கு அப்ளிகேஷனும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்கின் அதை அப்சர்வ் பண்ணுறதுக்குமே வந்து குயிக்காக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்கின் வந்து நம்மளுக்கு நல்லா ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கும், ஒரு சில இடத்துல பிளெமிஷஸ் இருக்கும். ஸோ ஈவனான ஒரு ஸ்கின் டோன் கொண்டுட்டு வர்றதுக்கு இந்த டர்மரிக் ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம மஞ்சள் வந்து நம்மளுக்கு ஜென்ரலாவே ஹேர் க்ரோத் கம்மி பண்ணும். இதுல நேச்சுரலா இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வந்து ஹேர் க்ரோத்தை கம்மி பண்ணும். நெக்ஸ்ட் வந்து அந்த இடத்துல இருந்து ஹேரையே ரிமூவ் பண்ற அளவுக்கான குவாலிட்டிஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு நீங்க ஃபேஸ்ல இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்து ஹேர் க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த ஆயில் நீங்க அங்க தடவிட்டே வந்தீங்க அப்படின்னா ஹேர் க்ரோத்துமே கண்ட்ரோல் ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஆயில் டர்மரிக் ஆயில் செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஒரு நல்ல ஒரு டீப்பான சாஸ் பேன்ல தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடுங்க. அதுக்கு மேலே வச்சுதான் நம்ம இதை குக் பண்ண போறோம். டைரக்டா குக் பண்ண போறது கிடையாது. ஸோ நம்ம திருவினா இந்த மஞ்சளை எடுத்து அந்த பாத்திரத்துல போட்டுக்கோங்க. கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆயில், 2 மெயினான ஆயில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமா நம்ம ஆல்மண்ட் ஆயில் அண்ட் விட்டமின் இ ஆயில் ரெண்டும் சேர்த்துக்கிறோம். அது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. பட் வந்து இந்த 2 ஆயில் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபுல் கோகோனட் ஆயில் சேர்த்தாலும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்கும். கொஞ்சம் ஆலிவ் ஆயிலும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு அப்சர்வ் பண்றதுக்கும் சரி, அது லைட்டாகவும் இருக்கும். இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டபுள் பாய்லர் மெத்தட்ல இந்த ஆயிலை ரெடி பண்ண போறோம். இந்த டர்மரிக் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2-3 நாள் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின்ல வந்து நேச்சுரலாகவே ஒரு க்ளோ கிடைக்கும். நீங்கள் ரெகுலராகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்கின் வந்து கொஞ்சம் லைட்டர் ஆகுறது உங்களுக்கு தெரியும். ஒரு 1 மந்த் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்கின்ல வந்து உங்களுக்கு அந்த டார்க் ஸ்பாட்ஸ் இல்லை வந்து அன்ஈவனாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கம்மியாகி ஒரு லைட்டர் ஷேடுக்கு நீங்கள் உங்கள் ஸ்கின் போகிறத நீங்கள் பார்க்கலாம். இது கொஞ்சம் சூடாயிட்ட பிறகு நான் கொஞ்சமா ஆல்மண்ட் ஆயில், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆல்மண்ட் ஆயில், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு விட்டமின் இ ஆயில் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த 2 ஆயிலுமே ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அட்லீஸ்ட் 20 to 25 மினிட்ஸ் இது வந்து அந்த சூடுலயே இருக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள்ல இருந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஆயில்ல எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அப்படியே மஞ்சள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நல்லா வைப்ரண்டா இருந்துச்சு. இப்போ வந்து அப்படியே கலர் கொஞ்சமா விட்டு, அதாவது ரிலீஸ் பண்ணி ஆயில்ல மிக்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த மஞ்சளோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே ஆயில்ல வந்து இப்போ ஊறிக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டர்மரிக் ஆயில் போட்டு நல்லா ஒரு 25 மினிட்ஸ் சூடு பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணும்போது ஆயில் மேலோட்டமா இருக்கிற ஆயில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மஞ்சளை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. பட் ஒரு ஸ்பூனை வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுக்காதீங்க. ஏன்னா அந்த மஞ்சள்ல கொஞ்சம் வந்து மாய்ஸ்சர் இருக்கும். ஸோ அது ஸ்பூனை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது அதுவும் எண்ணெயோட கலந்துரும், நம்மளுக்கு ஆயில் நிறைய நாளைக்கு வராது. இப்போ நம்மளோட டர்மரிக் ஆயில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறிட்ட பிறகு ஒரு பாட்டிலில் போட்டுக்கோங்க. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சள் கலந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின்னுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு எல்லோ ஷேடு கொடுக்கும்.
ஸோ அது வந்து ஸ்கின்னோட இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நம்ம ட்ரெஸ் ஏதாவது போடும்போது அந்த கலர் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க ஜென்ரலா ஒரு டே டைம்ல நைட் டைம்ல யூஸ் பண்றதை விட்டுட்டு நீங்க வந்து குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்ன நீங்க வந்து உங்க ஃபேஸ்லயோ இல்ல உங்களோட பாடியிலயோ நீங்க வந்து நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க குளிச்சிங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு இதனோட எஃபெக்ட் கிடைக்கும். இல்ல நான் தூங்கும் போது போட்டுக்கலாம், எனக்கு வந்து ட்ரெஸ் இல்லை நான் என்னோட பெட் ஸ்ப்ரெட் மஞ்சள் ஆனால் பரவாயில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக நைட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் என் கைக்கு நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இது போட்ட உடனே உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கின் வந்து ஒரு நல்ல ஒரு பெட்டர் க்ளோ ஒரு நல்லா இருக்கும். ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்கின் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு டக்குன்னு அந்த ஃபீலை கொடுக்கும். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னுமே பெட்டரான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு சூப்பரான ஸ்கின் கேர் ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க, யூஸ் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்ஸ்டாலும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.